இந்த நாளிலும் நாம் வேத வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். போன வாரம் நம்ம என்ன வார்த்தை தியானம் பண்ணோம்? பலப்படுத்தி நிலை நிறுத்துகிற தேவன். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு என்று அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று சொல்லி பேதுரு அங்க பேதுரு மூலம் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்ததை நாம் பார்க்க முடியுது. இப்போ ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கும் போது இந்தந்த காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில செய்து தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு விசை கண்களை இந்த வார்த்தைக்காக நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. அந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு நீ பேசும்படியாக செபிக்கிற எல்லா தடைகளையும் மாற்றிப்படுங்க. கேட்கக்கூடிய ஒவ்வொரு இருதயத்தையும் கத்த அந்த நாட்கள் நீ ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அடிமை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நல்ல கத்த இயேசு கிறிஸ்துவ மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த மனுஷனை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் இப்படிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து கட்டுவித்து அவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனா நமக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, நமக்கெல்லாம் அதுக்கு பொறுமையும் கிடையாது. நம்மளுடைய ஜெபம்லாம் ஒரே ஜெபம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என்னை உயர்த்தும். நீங்க அந்த சிட்டிலாம் போனீங்கன்னா, பாம்பே டெல்லிங்கெல்லாம் போனீங்கன்னா, பாயிண்ட் டு பாயிண்ட், ட்ரெயினாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும், பாயிண்ட் டு பாயிண்ட். ஒரு ஸ்டேஷன்ல ஒரு சிட்டியில் ஆரம்பிச்சா அடுத்த சிட்டியில தான் போய் என்ன பண்ணுவாங்க, வண்டி இருப்பேன். இடையில எந்த சிட்டியில் நிற்காது. இன்னைக்கு விசுவாசி எல்லாம் அப்படி பாயிண்ட் டு பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட்ல இருக்கிற ஆண்டவரை எங்களை அங்க கொண்டு போய் அந்த பாயிண்ட்ல வைங்கன்னு சொல்லிதான் நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் அப்படி இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது, உயர்த்தும் போது ஒவ்வொரு காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்பதான் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு காரியங்களை தேவன் அவனுடைய வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறார். சீர்படுத்தக்கூடிய அனுபவம் அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறார், தேவன் சரிப்படுத்துகிறவரா. அவனுடைய ஜெப வாழ்க்கை, அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை, வேத தியானம், இது எல்லாவற்றையும் சரிப்படுத்தி அதில் ஸ்திரப்படும்படியாக, அதில் நிலைத்து இருக்கும்படியாக கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவனை பலப்படுத்தும்படியாக கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவனுடைய லைஃப் செட்டில் ஆகிறது. அந்த லைஃப் ஆசீர்வதிக்கப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்ப சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற ஒரு மனுஷன் வாழ்க்கை, இந்த ஃபார்முலா படி ஆசீர்வதிக்கப்படி எல்லா பரிசுத்தவான் வாழ்க்கையும் இந்த ஃபார்முலா அப்படிதான் தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். போன வாரம் யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். தேவன் அந்த மனுஷனை எப்படி பிரித்து எடுத்து அவனை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி முழு எகிப்துக்குமே அவனை என்ன பண்ணார், ஒரு அதிகாரியாக உயர்த்தினதை நாம் பார்க்க முடிகிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த ஃபார்முலா எல்லாம் கரெக்டா அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தாரு. 2 எக்ஸாம்ல யோசேப் என்ன பண்ணா, 100க்கு 100 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டான். சீர்படுத்தப்பட்டான், ஸ்திரப்படுத்தப்பட்டான். அந்த காரியத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம். 3வது காரியத்துல ஒரு 2 மார்க் தாங்க போயிடுச்சு. எத்தனை மார்க்கு? 100க்கு 98 மார்க் எடுத்தா 2 மார்க் கம்மியாயிடுச்சு. அந்த 2 மார்க்கு கம்மியானதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், மீண்டும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. எத்தனை மார்க்குக்கு? 2 மார்க்குக்கு. நமக்கு ஆண்டவர் மார்க் போட்டா எத்தனை மார்க்கு தேரும்? பிரின்சிபாலும் உட்கார்ந்து இருக்கிறார், அவங்களுக்கு தான் கேட்கணும். நமக்கு ஆண்டவர் மார்க் போட்டா எத்தனை மார்க்கு தேரும்? 30 தேர்றதே பெருசு. இப்ப நம்மளோட வாழ்க்கையில எத்தனை ஆண்டு தேவன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்? 2 மார்க் தான் குறைஞ்சிச்சு. 98 மார்க் வாங்கினதுனால இவன் இன்னும் பலப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் 2 ஆண்டு அவனுடைய காரியங்களை எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்றான். இன்னும் அவன் கர்த்தருக்குள்ள பலப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கு. அவன் மனிதனை சார்ந்து விடக்கூடாது, தேவனையே முழுவதுமாய் சார்ந்து விட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய காரியங்கள் எல்லாம் தேவன் 2 ஆண்டு போஸ்ட்பான் பண்ணி அதுக்கப்புறம் அவனை ஆசீர்வதித்து தேவன் உயர்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ போன வாரம் நாம் தியானித்த அந்த வார்த்தையோட ஒரு கண்டினியூட்டி தான் இந்த வாரம் நாம் தியானிக்க போகிறோம். பலப்படுத்துகிற தேவன். எப்படி ஒரு மனுஷனை தேவன் பலப்படுத்தும் போது அவன் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு பிள்ளையை தேவன் ஆசீர்வதிக்கும் போது
அவன் எப்படியாக இருக்க வேண்டும், எப்படியாக கர்த்தருக்குள்ள நடக்க வேண்டும் என்று சொல்லி பல எதிர்பார்ப்புடன் தான் தேவன் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். இதுதான் அதனுடைய அர்த்தம். என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி யோசேப்பு அங்க அந்த பானபாத்திரக்காரனை பார்த்து அவன் தன் காரியங்களை சொல்கிறான். நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை என்ன பண்ண வேண்டும், பார்வோனுக்கு அறிவித்து நீ இந்த இடத்திலிருந்து நீ என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக். நீங்க அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவனை ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அந்த காலகட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா 11 ஆண்டு, மொத்தம் 13 ஆண்டு தேவன் அவனை நடத்தி கொண்டு 17வது வயதுல தேவன் அவனை தொட்டார், அவனை பிரிச்சு எடுத்தார். 30வது வயதுல அந்த பார்வோன்ல கொண்டு போய் என்ன பண்ண, பார்வோனுக்கு முன்பதாக நிறுத்தி முழு எகிப்துக்கு அவனை அதிகாரியாக உயர்த்தினார். டோட்டல் பாத்தீங்கன்னா 13 ஆண்டு காலம் தேவன் அவனை உருவாக்கி வருகிறார். முதல் 11 வருஷம் பாத்தீங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் இல்லை. முதல் 11 வருஷம் எல்லா எக்ஸாம்லயும், எல்லா டேர்ம் எக்ஸாம் இருக்கட்டும், ஃபைனல் எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கான். ஆனா 11வது ஆண்டு அவனோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சின்ன ஒரு தப்பு தான். ஒண்ணு, மனுஷனை போய் சார ஆரம்பிச்சிட்டான். 2, சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த 2 காரியம் அவன் வாழ்க்கையில அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆனா அதுக்காண்டி யோசேப்பு சாதாரண ஆள் கிடையாது. இந்த வார்த்தை எடுக்கும்போது ஆவியானவர் சொன்னா, டேய் நீ சொல்ற மாதிரிலாம் அவன் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, அவன் பயங்கரமான ஆளு. ஆனாலும் ஒரு சின்ன காரியம், ஆண்டவர் அந்த வார்த்தை அப்படியே எழுது, யோசேப்பு முழுவதுமாக மனிதனை சாரவில்லை, ஆனாலும் கொஞ்சம் சார்ந்தது தேவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு. கொஞ்சம் தான் சார்ந்திருந்தா அது தேவனுக்கு பிடிக்காமல் போனதுனால என்ன பண்ண, தேவன் மீண்டும் 2 ஆண்டு காலம் அவனுடைய காரியங்கள் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவன் இன்னும் கர்த்தருக்குள்ள பலப்பட்டு முழுவதுமாய் தேவனை சார்ந்திருக்க முடியாக, சுயநலமற்றவனாய் மாறும்படியாக தேவன் அவனை உருவாக்கி எடுத்துக்கொண்டு போய் முழு எகிப்துக்கு அதிகாரியாக தேவன் நிறுத்துகிறார். நம்மளோட வாழ்க்கையில சிலப்ப இப்படிதான் இருக்கும். எல்லாம் கைகூடி வர நேரத்தில் என்ன ஆகும், எல்லாம் கையை விட்டு போற மாதிரி இருக்கும். கை கெட்டினது வாய் கேட்டாது. பால் பொங்கி வரும்போது பானையை போட்டு உடைச்சக்கா தான் நம்ம வாழ்க்கையில, அநேகரோட வாழ்க்கையில் ஆண்டுனா என்ன ஆண்டவர் இந்த வார்த்தையை திருப்பி நான் எடுக்கணுமான்னு சொல்லி எனக்குள்ள போராட்டம். 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து 4 மணி வரையும் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி இதுக்கு மேல அவருக்கு விடுவோன்னு சொல்லி விட்டோன்னே சரி மோகன் சங்கீதம் வாசிக்க ஆரம்பிச்சார். 13:1 எத்தனை காலம் நீர் என்னை மறந்திருப்பீர், சரி வார்த்தை உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரசங்கத்தை தொடர ஆரம்பிச்சப்ப அநேகருடைய வாழ்க்கையில கடைசி நிமிஷத்தை மிஸ் ஆகக்கூடிய அநேக காரியங்கள். நல்லா தொடங்கி இருப்பாங்க, நல்ல ஜெபத்துல ஒரு காரியத்தை தொடங்கி மனிதர்கள் அதுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களை தேவன் நமக்கு எழுப்பி தரும்போது கடைசியா என்ன பண்ணுவாங்க, தேவனை சார்ந்திருப்பதை விட்டுட்டு மனிதர்களை சார ஆரம்பிப்பாங்க. மனிதர்களை நம்ப ஆரம்பிக்கும் போதுதான் அந்த காரியம் அப்படியே ஃபெயிலியர் ஆகுது நம்ம பார்க்க முடிகிறது. தொடங்கணும்னா முடிவு வரைக்கும் யாரை சார்ந்திருக்கணும், தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். தேவனால விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. அவருடைய மகிமை யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அவர் சமூகத்துல வைத்த ஒரு காரியத்தை நாம் செய்ய தொடங்கணும்னா அவரே இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன், அவரே சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்க. எல்லாவற்றுக்கும் தேவன் என்ன பண்ணுகிறார், ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு ப்ராசஸை வைத்திருக்கிறார். அந்த ப்ராசஸ் முடியும் போது தான் அடுத்த ப்ராசஸ்க்குள்ள போகும். அடுத்த ஒரு மேனுஃபேக்சர் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரியில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்களை கடந்து வரும். நீங்க இந்த ஊட்டியெல்லாம் போனீங்கன்னா ஊட்டி மேலே அந்த ஒரு டீ எஸ்டேட் இருக்கும், டீ ஃபேக்ட்ரி இருக்கும். அந்த ஃபேக்ட்ரியில் போய் பாருங்க, அந்த தேயிலையை பறித்து போட்டு கழுவி அதை சுத்தமாக்கி அதை நல்லா அனலாக்கி அதை உடைச்சி எடுத்து அதுக்கப்புறம் அது பேக்கிங் ஆகும். இந்த ஒவ்வொரு ப்ராசஸ்குள்ள வந்தாதான் அது நல்ல ஒரு தேயிலையா மனுஷன் கையில போய் கிடைக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அது என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சுன்னா அதை அப்படியே தூக்கி ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. இதேதான் தேவன் மனுஷனோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவனை எடுத்து நிலை நிறுத்துகிறவராக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில அப்படிதான் ஒவ்வொரு காரியங்களை கற்றுக் கொடுக்கும் போது அவன் ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. 11 வருஷம்
ஒரு நாள் 2 நாள் இல்ல, 11 வருஷம் ரொம்ப பொறுமையா இருந்து ஆண்டவர் அவர் நடத்தக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு தன்னை முழுவதுமாக விட்டு கொடுத்தான். 11வது ஆண்டுல வந்து ஒரு சின்ன காரியம்தான், அந்த மனுஷன் போய் நீ என்ன பண்ண வேண்டும், நினைக்க வேண்டும், நீ என்னை மறவாமல் நினைத்து என்மேல் தயவு வைத்து நீ எனக்காக பார்வோன்ட்ட பேசு, நீ என்னுடைய விடுதலை ஆக்கும்படியாக நீ பார்வோன்ட்ட பேசு என்று சொல்லி இந்த 2 காரியம் ஆண்டவருக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, இவ்வளவு தூரம் நீ வந்துட்ட, ஆனாலும் இந்த 2 காரியத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 2 வருஷம். நீ வாசிங்க அந்த 40ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 40ல 23. ஆனாலும் பானபாத்திரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அடுத்த வசனம், 2 வருஷம் சென்ற பின்பு மீண்டும் அவன் நினைக்கிறான். அந்த பார்வை அந்த சொப்பன காரியங்கள்லாம் வந்து 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த 2 வருஷம் அவன் என்ன பண்ணிக்கிறான், அவனை நினையாமல் அவனை மறந்து விட்டான். தேவன் தாமே அவனை மறக்க செய்த. நீ என்னைக்கு நம்ம மனுஷனை போய் சார்ந்து இருக்கிறோமோ அடுத்த நிமிஷமே அவன் நம்மளை கைவிட்டுட்டு கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம தேவனை விட்டுட்டு மனுஷனை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோமோ எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கும் போது கடைசி நேரத்துல நம்மளை கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் தேவன் அதை ஒரு நாள் விரும்புகிற தேவன் அல்லவே அல்ல. அவன் சொல்லுகிறான், நீ என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து. தயவு எங்கேருந்து வரணும், நமக்கு தேவன் கர்த்தருடைய கண்கள் தான் நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். தேவ கண்களும் நமக்கு தயவு கிடைக்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களை தேவன் எழுப்பி தருகிறவராக இருக்கிறார். அதனால அந்த மனிதர்களை எழுப்பி தந்த தேவனுக்கு தான் நாம் நன்றி சொல்லணுமே ஒழிய அந்த மனிதர்களை நாம் சார்ந்து விடக்கூடாது. ஒரு நாள் மனிதர்களை நாம் சார்ந்து விடவே கூடாது. நாம் முழுவதுமாக தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும் போது 115ஆம் சங்கீதத்துல 12வது வசனத்தை வாசிங்களேன். 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு விசுவாசத்தோடு நம்ம வந்து இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாள் அவர் மறந்து போகிற தேவன் அல்லவே அல்ல. நம்ம போய் ஆண்டவரே, நமக்கு யோசேப்பு கேட்டமே நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, மற்ற ஆளுங்கள்ட்ட போய் நிக்க கூடாது. அது தேவன் ஒரு நாள் விரும்புகிற தேவன். அவர் நம்மளை நினைத்திருக்கிற தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பா. நீங்க வாசிங்கன்னா இன்னும் நீங்க வந்து 105ஆம் சங்கீதத்துல 8-9 வசனத்தை வாசிங்களேன். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையும் ஈசாக்குக்கு இட்ட ஆணையும் என்றென்றைக்கு நினைத்திருக்கிறார். 1000 தலைமுறைக்கு கட்டளையிட்ட வாக்குத்தத்தத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாராம், நினைவில வைத்திருக்கிற தேவன். அவர் மறந்து போகிற தேவன் அல்லவே அல்ல. நம்மள்ட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரை நம்மளை மறக்கவும் மாட்டார், நம்மளை கைவிடுகிற தேவன் அல்லவே இல்லை. ஒருவேளை அதுக்குள்ள நம்ம செத்து போனா கூட வெளியில கொண்டு வந்து வச்சு காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் தான் நம்ம ஆராதிக்கக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலைகளும் மனிதனை நாம் போய் என்ன பண்ணி விடக்கூடாது, சார்ந்து விடவே கூடாது. மனுஷங்கள்ட்ட போய் நம்ம வந்து நிக்கவே கூடாதுங்க. அது ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நீங்க 118ஆம் சங்கீதத்துல வாசிங்கன்னா அங்க சங்கீதம் 8-9 வசனத்தை வாசிங்க. மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், அதிகாரத்துல இருக்கிறவர்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதனால நம்மளோட வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். எல்லாம் நம்ம வந்து கடைசி நேரத்தில் நம்ம கையை விட்டு நழுவி ஒரு காரியம் போகுதுன்னா நம்மள்ட்ட தான் சம்திங் ராங். நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு தீர்மானத்தை எடுக்க எந்த விதத்தில் நான் மனுஷனுக்கு முன்பதாக போய் நிற்கவே மாட்டேன், நான் முழுவதுமாக தேவனை சார்ந்து நிற்பேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுக்க ஆரம்பித்தோம் என்றால் கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்கிறவராக இருக்கார். யாராக இருந்தாலும் நீங்க அண்ணாளுடைய ஜெபத்தை பாருங்களேன். அண்ணாளுடைய ஜெபம் அருமையா இருக்கும். அவ போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவ ஜெபம் பண்ணுவா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர்
உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்து ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனையும் பண்ணினாள். அங்க நல்லா போய் அவ ஜெபம் பண்றா. தேவனை அறிந்து மனுஷனுங்களுக்கு முன்பதாக நிற்காமல் மனிதர்கள் தேற்ற வரும்போது கூட அதை எல்லாம் அவள் தூக்கி போட்டவளாக இருந்தா. அவளுடைய புருஷன் எல்கானா வந்து அவளை பார்த்து நான் 10 குமாரருக்கு சமானம் அல்லவா என்று சொல்லி அவளை தேற்ற நினைக்கும் போது அது எல்லாம் அவளுடைய மைண்டுக்குள்ள போகவே இல்லை. என்னுடைய நம்பிக்கை, நான் சார்ந்திருப்பது எல்லாம் என் தேவனை நான் சார்ந்திருக்கிறேன், மனிதர்களை நான் சார்ந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் எல்கானா மூலமா தான் தேவன் ஆசீர்வதிக்க. ஆனாலும் எல்கானாவை அவள் சார்ந்திருக்கவே இல்லைங்க. எல்கானா அதனால அங்க போய் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீர் என்னை மறவாமல் நினைத்தீர்கள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும் என்று சொல்லி அவள் அங்க ஜெபிக்கிறவளாக இருக்கிறார். ஈவன் நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை துணையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சார்ந்து இருக்க கூடாது. அதுக்காண்டி வெறுக்க கூடாது, சார்ந்து இருக்க கூடாது. அவங்க நமக்கு நல்ல நம்மளை வந்து நல்லா விசாரிச்சு நடத்த வேண்டும் என்றால் நம்மளுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். மனுஷர்கள் இவங்க நமக்கு உதவி செய்வாங்க, நம்மளோட வாழ்க்கையை நமக்கு உதவி செய்வாங்க, நம்மளுடைய பெற்றோர்கள் உதவி செய்வாங்க என்று சொல்லி, நம்மளோட கூட பிறந்தவங்க எப்படியாவது உதவி செய்வார்கள் என்று சொல்லி யாரையும் நம்ம நோக்கி பார்க்க உதவி வரக்கூடிய கண்மலையை நோக்கி நாம் பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யோசேப்பு கொஞ்சம் தான் மிஸ் ஆனா. அந்த சம்பவம் 11 வருஷம் ஓடி வந்த மனுஷன் அந்த 11வது ஆண்டுல அவனும் பொறுத்து பார்த்தான். ஆண்டவர் ஒன்னும் பண்ற மாதிரி தெரியல. இன்னைய நான் ஏன் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் கையில எடுக்கும் போதுதான் ஆண்டவர் பின்னே 2 ஆண்டு. நீங்க அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா சொப்பனத்தை வெளிப்படுத்தக்கூடிய வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரத்தை ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறாரு, யோசேப்புக்குள்ள வச்சுட்டாரு. அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வேண்டிய சோர்சஸ் எல்லாமே ஆண்டவர் அவனுக்குள்ள வச்சிட்டாரு. அந்த பானபாத்திரக்காரன், சுயம்பாகி இவங்களா இருந்தாலும் சரி, பார்வோனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதர்களுடைய சொப்பனமா இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய வரம் யாருக்கு இருக்கு, யோசேப்புக்குள்ள இருக்கு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 40ஆம் அதிகாரத்துல 1-2 வசனம் 3 வசனங்கள் வாசிங்கன்னா அந்த பானபாத்திரக்கூடிய தலைவன் சுயம்பாகியுடைய தலைவன் என்ன பண்ணுவாங்க, ராஜாவுக்கு விரோதமாய் ஒரு காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி அவங்களை கொண்டு வந்து யோசேப்பு இருக்கக்கூடிய சிறைச்சாலை கொண்டு வந்து வைப்பாங்க. யோசேப்பு தான் அவர்களை விசாரிக்கும்படியாக என்ன பண்ணுவாங்க, யோசேப்பு தான் அங்க கொண்டு போய் அதிகாரியா வைப்பார்கள். இவ்வளவு காரியம் ஆண்டவர் பண்ணிட்டு வர்றாரு. இவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண எழுப்பி கொண்டு வருகிறார். இது எல்லாம் பார்க்கும்போது அவங்க 2 பேரும் சொப்பனத்தை பார்க்கிறாங்க. கலங்கி போய் இருக்கும் போது யோசேப்பு அதோட அர்த்தத்தை சொல்லுகிறான். அதோட என்ன பண்ணிருக்கணும், முடிச்சிருக்கணும். அதோட முடிஞ்சு உன் பிரச்சனை இதுவா, இந்த உன் பிரச்சனைக்குள்ள தீர்வு இதுதான் சொல்லி அதோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம பிரச்சனை அவன்கிட்ட சொல்லக்கூடாது. யோசேப்பு பண்ண வேலை அதான். அவன் பிரச்சனையை சொல்லி அவனுக்கு ஒரு தீர்வு சொன்ன உடனே அவனுக்கு யோசேப்பை பார்க்கும்போது தேவ தூதனை போல இருக்கிறான். உடனே யோசேப்பு என்ன பண்ணியா, தன்னுடைய பிரச்சனை சொன்னா இவன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனையா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நிறைய பேர் அப்படிதான் பண்ண, நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா கிறிஸ்துவ ஆவிக்கிற சபைக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணுவோம், ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் ஒரு அவிசுவாசிட்ட போய் நம்ம பிரச்சனை அவன்கிட்ட சொல்லிக்கிட்டோம். அது ஒரு நாளும் பண்ணவே கூடாது. அது நம்ம பண்ணுகிறது அந்த இடத்துல நம் தேவனை விட்டு கொடுப்பதுக்கு ஒரு அடையாளம். அவன் பிரச்சனைக்கு தீர்வு சொன்ன யோசேப்புடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை தான். இப்ப பானபாத்திரக்காரர் அவன் போய் ஏன் நினைச்சான் இவெல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் என்ன உதாசனப்படுத்திட்டு அவன் பாட்டும் போக ஆரம்பிச்சுட்டான். அதனால நம்மளுடைய காரியங்களே தேவனை அறியாத ஜனங்களுக்கு, தேவனை விசுவாசிக்காத ஜனங்கள்ட்ட போய் நம்மளுடைய காரியங்களை ஷேர் பண்ணக்கூடாது. நமக்கு இருக்கிற ஆண்டவர் யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பிக்கையா வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லி அப்பேற்பட்ட ஒரு சந்ததியாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் மனுஷர்களுக்கு முன்பதாக போய் நிற்கவே கூடாதுங்க. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, இப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அது எல்லாம் நமக்கு வந்து இழப்பா வரக்கூடியதா இருந்தாலும் சரி பரவாயில்ல. யோபு சொல்லுவார் பார்த்தா, அவர் என்னை கொன்று போட்டாலும்
அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அப்படிதான் நாம் வளருகிற பிள்ளைகளாக ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய விசுவாசம் நான் எந்த அளவுக்கு தேவனை சார்ந்து இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் பார்க்கும்படியாக நாம் என்ன பண்ண வேண்டும்? அறிக்கை பண்ணி வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மனுஷாளுங்கள்ட்ட போய் நம்ம நிற்க கூடாது. அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க என்று சொல்லி ஒரு நாளும் மனுஷர்கள்ட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? உதவின்னு போய் நாம் நிற்கவே கூடாது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்பேற்பட்ட மனுஷன் யோசேப்பு, பரிசுத்தத்தை காத்து கொண்ட ஒரு மனுஷன், அவனோட வாழ்க்கையில் இந்த சின்ன மிஸ்டேக்கே ஆண்டவர் அப்படி பண்ணார்னா நம்மளெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது? நம்மளோட வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக அவருடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய அந்த பலனை பெற்றுக்கொண்டு நாம் நிலைத்து நிற்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஒரு நாளும் மனுஷர்களுக்கு முன்பதாக போய் நாம் என்ன பண்ணக்கூடாது? நிற்கவே கூடாது. நீ பார்த்தீங்கன்னா யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீ வாசிங்க, 4-5 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15:4-5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த திராட்சை செடியில இணைந்திருக்கிற கொடியாக நாம் எப்பொழுதும் அந்த செடியோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த செடியோடைய வேரிலிருந்து வரக்கூடிய பலனை பெற்றுக்கொண்டு நாம் வளருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒழிய ஒரு நாளும் மனுஷர்களிடத்திலிருந்து வரக்கூடிய உதவிக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? போய் நிற்கவே கூடாது. நாம் சரியாக தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தோம்னா நமக்கு மனுஷர்கள் நம்ம ஒரு நாள் நம்பவே மாட்டாங்க. அவன் நம்ப மாட்டோம்னா அவங்கள நாம் சார்ந்து வாழ ஆரம்பிக்கவே மாட்டோம். நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் முழுவதும் தேவனாகவே இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் இனி மனிதர்களுக்கு முன்பதாக போய் எனக்கு இந்த காரியம் வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லவே மாட்டேன் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த தீர்மானம் எடுக்க அந்த செடியோட அந்த கொடியை செடியோட இணைத்திருக்கும் போதுதான் அதுக்கு பலனாக காணப்படும். நம்ம தேவனோடு இணைத்திருக்கும் போதுதான் அது நமக்கு பலனாக காணப்படும். மனுஷர்களை சார ஆரம்பிச்சோம்னா நம்ம பலவீனப்பட ஆரம்பிச்சிருவோம். அதான் யோசேப்பு பார்த்தாரு, இவ்வளவு தூரம் வந்துட்டான், இவனுக்கு இன்னும் 2 வருஷம் போட்டு, ஏன்னா இவனை வைத்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமான காரியம், இவனை வைத்து நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் இவன் முழுவதுமாக என்னை சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையும் அப்படிதாங்க. நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாக நம்மளை இன்னும் ஆசீர்வதித்து அநேகருக்கு முன்பதாக தேவன் நம்மளை உயர்த்தும்படியாக விரும்புகிற தேவன். ஆனா கொஞ்சம் நம்ம ஐசோலேட்டட் மைண்ட்ல இருக்கிறனாலதான், கொஞ்சம் நம் தேவனை விட்டு நம்ம வெளியே போகிறனாலதான் நமக்குள்ள என்ன பண்ணுகிறது? இப்படியாப்பட்ட காரியங்கள் வரக்கூடியதா இருக்கிறது. ஒரு நாளும் மனுஷங்களுக்கு முன்பதாக போய் நம்ம சோர்ந்த மூஞ்சோட ஒரு துக்கத்தோட போய் நம்ம நிற்கவே கூடாது. ஒரு நாள் அதை நம்ம நம்ம மைண்ட்ல வச்சு நமக்குள்ள துக்கம் எப்போ வரணும்னா, ஒரு சரியான ஜெப வாழ்க்கை இல்லை, ஒரு சரியான வேத வாசிப்பு இல்லை, ஒரு சரியான பரிசுத்த வாழ்க்கை இல்லைன்னா அப்பதான் நமக்குள்ள ஒரு துக்கம் வரணும். அந்த துக்கம் அதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த துக்கம் என்ன பண்ண நம்மளை மீண்டும் தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அதான் நான் போன வாரம் சொன்னேன், ஏன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது? ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில இது நடக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நாம் கேட்பதை காட்டிலும், ஏன் நான் இன்னும் இப்படி இருக்கிறேன், ஏன் என் ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி இருக்கு, என் ஜெப வாழ்க்கை இப்படி இருக்கு என்று சொல்லி நம்மளை பார்த்து நாம் கேட்க ஆரம்பிக்கும் போது தேவன் நம்மளை சீர்படுத்த ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். இப்ப நம்மளை பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டும்? கேள்வி கேட்கிற பிள்ளைகளை. நமக்குள்ள துக்கம் வந்துச்சுன்னா, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுல கொஞ்சம் கேப் வர ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இருதயம் துக்கப்பட ஆரம்பிக்கணும். எத்தனை பேருக்கு அப்படியாப்பட்ட ஒரு துக்கம் வருது? உண்மையிலே அந்த துக்கம் வர்றது நல்லதுங்க. எனக்குள்ள என் வாழ்க்கையில் நான் சிலப்போ அந்த மாதிரி ஆயிடுவேன். டல்லாகி கொஞ்சம் ஏதாவது மற்ற காரியங்கள் ஊழியத்தில் பிஸி, கேம்ப் விசிட் இப்படியெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஜபம் கம்மியாயிடுச்சுனாவே என்ன பண்ணும்? ஒரு துக்கம் உடனே சிஸ்டர் நினைச்சவங்க, ஏதோ என் மேல கோபமா இருக்காரு மனுஷன், ஏதோ என் மேல கோபமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்ச தொங்க போட்டுட்டு சுத்துறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என் பிரச்சனை வேற.
அந்த துக்கம் என்ன பண்ணும், அது அப்படியே தேவனோடு நெருங்க வைக்கும். அதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். நீங்க வாசிங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் அந்த காரியத்தை குறித்து சொல்லும் போது 2 கொரிந்தியர் 7:9-10 வசனத்தை வாசிங்களேன். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்க துக்கப்பட்டதுக்காக அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்பலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாய். நமக்குள்ள காணப்படுகிறது எல்லாம் இது லௌகீக துக்கம். உலக காரியங்களை குறித்து நாம் துக்கப்படுகிற பிள்ளைகளாக, கவலைப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆனால் நம்மளுடைய கவலை எல்லாம், நம்மளுடைய துக்கம் எல்லாம் நமக்கும் தேவனுக்குள்ள உறவுல ஒரு கேப் வந்துருச்சு. ஜெப வாழ்க்கை இல்லைனாவே நம்மளுடைய ஆத்மா துக்கப்பட ஆரம்பிக்கணுங்க. அப்போஸ்தலன் பவுல் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ அடி, உபத்திரம், பாடு, வேதனை, அப்படியே லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே வருவார். இது எல்லாவற்றை காட்டிலும் சபைகளை குறித்து உண்டான கவலை என்ன பண்ணுகிறது, நெருக்குகிறது என்று சொல்லுவான். தன் வாழ்க்கையோட பிரச்சனை எல்லாம் விட்டுருவான். சபையை குறித்து உண்டான கவலை தான் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை நெருக்குது என்று சொல்லுவான். அப்ப நம்மளோட வாழ்க்கை அப்படியாய் மாற வேண்டும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மளை என்ன பண்ணும், ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்மளை மீண்டும் தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாக, தேவ பலனை பெற்றுக்கொள்ள முடியாக அந்த துக்கம் செய்யும். அதனால ஒரு நாளும் மனுஷர்களை நீங்க சார்ந்து விடவே இருந்துடாதீங்க. ஈவன் நம்மளோட வாழ்க்கை துணையா இருந்தால் கூட அவங்களை நாம் சாரக்கூடாது, நாம் தேவனையே சார வேண்டும். அதனால்தான் அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் 128வது சங்கீதமா அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தேவன், அடுத்தது கணவன், அடுத்தது மனைவி, அடுத்தது பிள்ளைகள் என்று சொல்லி அந்த ஒரு ட்ரீ போன்ற ஒரு ஸ்ட்ரக்சரை தேவன் அங்கே கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம போகும்போது உண்மையிலே நம்மளுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உயர்த்துவாருங்க. ஒரு நாள் நம்ம மனுஷன், எந்த மனுஷனா இருந்தாலும் நம்ம அவங்களை சார்ந்து விடக்கூடாது. அந்த மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் மூலம் தேவன் நம்மளை உதவி செய்தாரோ, ஆண்டவரே உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கார். அதற்காக நாம் சொல்லி ஜெபிக்க, எனக்கு இந்த மனிதர்கள் மூலம் நீங்க உதவி செஞ்சீங்க ஆண்டவரே, அந்த மனிதனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது உண்மையில அந்த மனிதர் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுங்க. நம்மளை காட்டிலும் அவங்க நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க. என் வாழ்க்கையில் அப்படியாப்பட்ட மனிதர்களுக்காக நான் ஜெபித்தது உண்டு, நல்ல ஆசீர்வாதமா இவர்கள் இருப்பதும் உண்டு. என் கண் கூட நான் பார்த்தேன். என்னை இந்த தேசத்தில் கொண்டு வந்து எனக்கு ஒரு 6 மாதம் நான் விசிட்டிங்கில் கொண்டு வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுத்த ஒரு குடும்பம், எங்கள் அங்கிள் ஒருத்தர் இருக்கார். அவருக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஒரு காலகட்டத்தில் இந்த பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப டவுன் ஆகும்போது, ஆண்டவரே உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, இந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணேன். மீண்டும் தேவன் என்ன பண்ணார், அந்த பிஸ்னஸை எடுத்து கட்டி ஆரம்பித்து இன்னைக்கு நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்போ நம்ம மூலம் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி தேவன் விரும்ப, நாம் என்னைக்கு தேவனை முழுவதுமாய் சார்ந்து இருக்கிறோமோ அன்னைக்கு தான் கத்து அந்த காரியங்களை செய்கிறவராக இருக்கார். யோசேப்பு அவன் இந்த பான பாத்திரம் காரணம் கொஞ்சம் அவனுடைய கண் பார்வை அவன் மேல விழுந்ததுனால ஆண்டவர் மீண்டும் 2 ஆண்டு நீட்டுகிறார். அடுத்த நீங்க காரியத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்துல 14ஆவது வசனத்துல அந்த கடைசி பாகத்தை வாசிங்க. என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும், இந்த இடத்திலிருந்து என்னை நீர் விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய விடுதலையை குறித்து அவன் சிந்திக்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் சுயநலமாய் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படியாக இங்க இருந்து நான் என்ன பண்ண வேண்டும், விடுதலை ஆகி போக வேண்டும் என்று சொல்லி ஒரு சுயநலமா சிந்திக்க ஆரம்பிக்கும் போது தேவன் இந்த 2 காரியங்கள் அடுத்த இந்த சிந்தனை, அவனுக்குள்ள இந்த சிந்தனையை பார்த்து சுயநலமாய் காணப்படக்கூடிய சிந்தனை யோசேப்போட வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாய் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி 2 ஆண்டு காலம் திருப்பி ஆண்டவர் அந்த காரியங்கள் எல்லாம் தேவன் மாற்றி வைக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சுயநலமாய் சிந்திக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அநேகர் இருப்பார்கள். அவங்களுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா சுயநலமா இருக்கும். தனக்கு, தன் குடும்பம், தன் பிள்ளைகள், இதுக்கே 1 மணி நேரம் முடிஞ்சிடும். தன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஜெபம் பண்றதுக்கு
1 மணி நேரம் போய் இப்படியாப்பட்ட ஆளுங்கள்லாம் சுயநலம் உள்ளவர்கள். இவங்க கொஞ்சம் வெளியில வரணும். நல்ல நம் தேசங்களுக்காக, சபைகளுக்காக, அழிந்து போயிற ஆத்மாக்களுக்காக, ஊழியங்களுக்காக, மிஷினரி ஊழியங்களுக்காக நாம் செபித்துட்டு கடைசியா என்ன பண்ண ஒரு 5 நிமிஷம் நம்ம ப்ரேயர் பாயிண்ட் வச்சுட்டு ஆண்டவர் நல்லா கேட்டுக்கிட்டு இருப்பாரு. தேசங்களுக்காண்டி, சபைகளுக்காண்டி விழுந்து விழுந்து அழுது செபிக்கும் போது இன்னும் பாயிண்ட் எழுதிக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவர் புத்தகத்துல எல்லாத்தையும் எழுதிட்டு இருப்பார். இதெல்லாம் கேட்கறான், கொடுக்கணும். கடைசி ஆண்டவரையும் குடும்பத்தையும் பார்த்துக்க அதையும் எழுதிடுவாரு. அப்படிதான் பார்ப்பாரு, ஆகா இதை எழுதிட்டோமோ என்று சொல்லி. ஆனாலும் தேவன் என்ன பண்ணுவார், எல்லா ஜெபத்திற்கும் தேவன் பதிலை கொடுக்கிற தேவனுங்க. நம்ம தேசங்களுக்காக திறப்புல நிற்கும் போது நமக்காக அவர் நிற்பார். நீ ஆண்டவர் பாத்தீங்கன்னா 2 பேரா சீசர்ல 2 பேரா என்ன பண்ணுவாரு, ஊழியத்துக்கு அனுப்புவார். போங்க எல்லா பட்டணத்துக்கு போங்கப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அவங்க ஊருக்கு ஆண்டவரே போய் சுவிசேஷம் சொல்லுவாருங்க. அவங்க ஊருக்கு ஆண்டவரே போவாரு. அவங்க அந்த யாரு எந்த ஊர்ல இருந்து எடுத்து ஊழியத்துக்கு அனுப்புனாரோ அந்த கிராமத்துக்கு ஆண்டவர் போய் ஊழியம் செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் அப்படியாகி மாற வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக நிற்கும் போது தேவன் நமக்காக அவர் நிற்கிறவராக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சுயநலம் உள்ளவர்களாக நமக்கு நம்மளுடைய ஜபம் எல்லாம், பிரயாசங்கள் எல்லாம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு, என் பிள்ளைக்கு, எதிர்காலத்துக்கு, இதுதான் நம்மளுடைய மைண்டு. நமக்கு என்று சுயநலமா யோசிக்கிற வரைக்கும் ஆண்டவர் பொறுமையா இருப்பாரு. இன்னும் வெளியில வரமாட்டேங்கிறானே, சுயநலத்தை விட்டு வெளில வரமாட்டேங்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் பொறுமையா. உண்மையிலே ஆண்டவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அது நமக்கு நம்ம சலிச்சு போயிடும் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது. ஆபிரகாம் அதெல்லாம் ஒரு குப்பையும் தூசியுமா என்ன ஆரம்பிச்சுட்டான். பரதேசி, அந்த பூமியில பரதேசி அவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் இருந்துச்சு. ஆனா அவனுடைய கண் அது மேல போகவே இல்லை. அவனுடைய கண் எப்போதும் பரலோகத்தை நோக்கி கொண்டிருந்துச்சு. இப்ப நம்ம என்னைக்கு சுயநலம் மற்றவர்களாய் நாம் மாறுகிறோமோ அன்னைக்குதான் என்ன பண்ணுகிறோம், தேவன் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நான் எப்போதும் சொல்றேன், இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வர விசுவாசிங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் சுயநலம் உள்ளது. அதுக்காண்டி ஆராதனைக்கு வராம போயிடாதீங்க, ஆராதனைக்கு வாங்க. இந்த வெள்ளிக்கிழமை மாத்திரம் அடுத்த வெள்ளிக்கிழமை வர்றது சுயநலம் உள்ள ஒரு விசுவாசி. இடைப்பட்ட நாட்களில் உபவாச ஜெபம், எழுப்புதல் ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஜூம்ல இந்த தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபம் இருக்கு பார்த்தீங்களா, இதுல வரக்கூடிய விசுவாசிங்க சுயநலம் மற்றவர். ஏன்னா அவங்க வர இப்ப வெள்ளிக்கிழமை ஆராதனை ஆண்டவனோட பேச மாட்டாரா, ஆண்டவனுக்கு தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுக்க மாட்டாரா, விடுதலையை கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு. அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி அது நமக்கு கண்டிப்பாக வேணும். சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. ஆனா அதோட நம்மளோட வாழ்க்கை இருந்து விடக்கூடாது. மற்ற நாட்களில் உள்ள ஜெபங்களில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். தேசங்களுக்காக, ஜனங்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துல கலந்து கொள்ளும் போதுதான் தேவன் பார்ப்பார், இவன் சுயநலம் மற்றவன் என்று சொல்லி தேவன் பார்க்க ஆரம்பிப்பார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணுவார், கையில எடுக்க ஆரம்பிப்பார். அந்த மனுஷனை தேவன் நாளுக்கு நாள் பலத்தால அவர் நிரப்பிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா இவன் தேசத்துக்காக திறப்பல, இன்னும் உனக்கு பலன் வேணும், இன்னும் உனக்கு கிருபை வேணும், இன்னும் உனக்கு அபிஷேகம் வேணும், இன்னும் நான் இவனை நிரப்பும் போது அநேக ஜனங்கள் இவன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி தேவன் இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ சுயநலம் மற்ற கிறிஸ்தவனாக நாம் என்ன பண்ண வேண்டும், இந்த நாட்களில் மாற வேண்டும். நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் தூக்கி போட்டுடுங்க. நமக்காண்டி ஜெபிக்கிறது. நீங்க யோவான் சொல்ல பாருங்க, யோவான் சொல்லும் போது நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டுங்க. என்னுடைய காரியங்கள் நான் சிறுகணும், என்னுடைய காரியங்கள் ஒண்ணுமே இல்லாம போகணும், எனக்குள்ள கிறிஸ்து பெருக வேண்டும். அவருக்குள்ள இருக்கக்கூடிய பாரம், அவருக்குள்ள இருக்கக்கூடிய தரிசனம், அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஊழிய வாஞ்சை, அவர் எதை செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதன்படி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன். நம்மளுடைய வாழ்க்கை இந்த நாட்களில் அப்படியாகி மாற வேண்டும். நாம் சிறுக வேண்டும், நம்மளுடைய காரியங்கள் குறைக வேண்டும், நம்மளுடைய சுயநலங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறி போக வேண்டும். நாம் தேவனுக்கென்று எழும்பி நிற்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். யோசேப்பிட வாழ்க்கையில் அதுதான் முடிஞ்சு. ஆண்டவர் அவனை அன்னைக்கு அந்த 50ஆம் அதிகாரத்தில் யோசேப்பே சொல்லுவான். வாசிங்களா, 50-20 வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி சொல்லலாம். இன்னும் 45ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல அவன் சொல்லுவான், ஜீவ ரட்சணை செய்யும்படியாக தேவன் என்னை முன்னே என்ன பண்ணினார், இந்த தேசத்துக்கு அனுப்பினார். ஜீவ ரட்சணை செய்யும்படியாக, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படியாக தேவன் என்ன பண்ணினார், என் வாழ்க்கையில் வந்த எல்லா தீமைகளை தேவன் நன்மையாக முடிய பண்ணினார்.
இந்த யோசேப்பு ஒரு காலத்துல தன்னுடைய விடுதலைக்காக அவன் எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. நான் எப்படியாவது இந்த சிறைச்சாலையிலிருந்து நான் விடுதலையாகி நான் வெளியே போக வேண்டும், ஒரு சராசரி மனுஷனாக நான் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி அவனுக்குள்ள எண்ணங்கள் வர ஆரம்பிச்சான். ஆண்டவருடைய நோக்கம் இவன் மூலம் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படியாக தான் தேவன் அந்த சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ள அவனை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு கட்டுக்குள்ள நம்மளை வச்சிருந்தானா நம்ம உடைச்சிட்டு வெளியில வரக்கூடாது. தேவன் ஒரு அந்த வசனம் நல்ல ஒரு வசனம், அது எங்க இருக்குன்னு தெரியல. தேவன் ஒரு சில கட்டுக்குள்ள நம்மளை வச்சிருந்தானா நம்ம அதை உடைச்சிட்டு வெளியில வரக்கூடாது. இந்த சிறைச்சாலையை உடைச்சு கொண்டு எப்படியாவது வெளியில வர வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு நினைக்கும் போது ஆண்டவன் இந்த சிறைச்சாலையில் நீ இருந்தாதான் அடுத்தது உனக்கு அரண்மனை, இந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்தாதான் அடுத்தது உனக்கு அரண்மனை. இந்த சிறைச்சாலையை விட்டு நீ வெளியில போய் நீ சராசரியா மற்ற மனிதனோட வாழ ஆரம்பிச்சுன்னா உனக்கு அரண்மனை கிடைக்காது. இது எல்லாம் திருப்பி ஆண்டவர் என்ன பண்ணும், யோசேப் அப்படியே மோல்டு பண்ண வேண்டும், அவனை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் மீண்டும் 2 வருஷம் ஆண்டவர். அதுக்கப்புறம் யோசேப் பாருங்க, எந்த மனுஷனை அவன் நினைக்கவில்லை, எல்லாத்தையும் விட்டான். இனி ஆண்டவர் நடத்தினாலும் சரி, என்னை வச்சாலும் சரி, என்னை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி அவருடைய கையில முழுவதுமாய் விட்டு கொடுக்கும் போதுதான் கரெக்டா அந்த 2 ஆண்டு காலம் அவன் நல்லா பக்குவப்பட்டு இனி இவன் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான், எந்த மனுஷனுக்கு முன்பதாக நிற்க மாட்டான்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்பிக்கை வரும்போது, இவன் சுயநலமற்றவனாய் வாழ்வான் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது அப்படியே கொண்டு போய் எங்க வைக்கிறாரு, அரண்மனையில கொண்டு போய் வைக்கிறாரு. அந்த ப்ராசஸ் எத்தனை நாள், ஜெயில இருந்து அரண்மனைக்கு போகக்கூடிய ப்ராசஸ் எத்தனை நாள், ஒரே நைட்டு கூட கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஜெயில, லஞ்சு அரண்மனையில். ஆனா இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வர்றதுக்கு தேவன் எடுத்துக்கொண்ட காலம் 13 ஆண்டு காலம். இந்த 13 ஆண்டு காலம் சீர்படவும் ஸ்திரப்படவும் பலப்படவும் தன்னை ஒப்பு கொடுத்தனால ஒரே நாள்ல என்ன பண்ணிக்கிறார் ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் முடிய பண்ணிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா 40 வருஷம் வனாந்திரத்தை சுத்தி 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 வந்துகிட்டே இருப்பாங்க. என்னைக்கு ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு பிள்ளைகளா இவங்க மாறினாங்களோ, இன்றைக்கு நீ இதை கடந்து போவ, இன்றைக்கு இந்த தடையை நீ மாறிப்போ, இன்றைக்கு 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 என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஜனங்களை நடத்துவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நீ இதை கடந்து இன்றைக்கு நீ இங்க போவா என்று சொல்லி நீங்க யாத்திராமத்துல போய் நீங்க வாசினா அந்த சம்பவத்தை நீங்க பார்க்க முடியும். இப்ப தேவன் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நிலை நிறுத்துகிற தேவன். இந்த ப்ராசஸ்குள்ள வர நம்ம வந்துட்டோம்னா, இதுக்கெல்லாம் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம பல்ல கடிச்சுக்கிட்டு நாம் தாக்கு பிடிச்சு நின்னோம்னா, ஆண்டவர் எடுத்து உயர்த்தி நிறுத்த வைக்க ஆரம்பிக்கும் போது எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படுங்க, எப்படி இது நடந்துச்சு என்று சொல்லி எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக. யோசேப்பை பாருங்க, ஜெயில இருந்துகிட்டு இருக்க மனுஷன் கொண்டு போய் அவனை உயர்த்தி எல்லாருக்கும் முன்பா எல்லாரும் அவனை என்ன பண்ண வேண்டும், அவனை வணங்கும்படியாக அவனுடைய பார்வோட ரதத்துல ஏற்றி முத்திரமத்தை போட்டு அப்படியே தெருவில் அவன் அனுப்புகிறான். ஆனா அவன் அந்த பாதைகள் கடந்து வர தேவன் 13 ஆண்டு காலம் அவனை நடத்தினார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் தேவன் அழகா ஒரு பிளான் வச்சுதாங்க நம்மளை நடத்திக்கிட்டு வர்றாரு. நம்மளுடைய கண்கள் நம்மளுடைய பார்வை எல்லாம் அதாவது நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இந்த தேசத்துல நம்ம எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், நம்ம உயர்த்தப்படணும், நம்ம வாழ்க்கையை கட்டப்படணும், செட்டில் ஆகணும்னு சொல்லி நம்ம மைண்ட்ல இருக்கு. ஆனா தேவன் இந்த தேசத்துல கொண்டு வந்தது நம்ம மூலம் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, நம்ம மூலம் இந்த தேசத்தை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மளை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. நம்ம மைண்ட்லாம் எப்படி இருக்கு, நம்ம இங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருவோம். ஆண்டவர் மைண்ட் எப்படி இருக்கு, இங்க போனா இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப என்னைக்கு அந்த சுயநலத்தை விட்டு நம் தேவ பார்வைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமோ, தேவன் பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டத்துல நம்மளை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு தேவன் நம்மளை உயர்த்த ஆரம்பிப்பார். கொண்டு வந்த தேசத்துல நம்மளை தேவன் உயர்த்தி ஆசீர்வதிச்சுதான் தேவன் நம்மளை அனுப்புகிறவராக இருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலைகளிலும் நீங்க தயவு சுயமாவே யோசிக்காதீங்க, உங்களுடைய காரியங்களை மாத்திரம் யோசிக்காதீங்க. எப்படி நம்ம அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும். நீங்க அப்போஸ்தலர் 1:8 வாசிங்களேன். 1:8 அங்க ஆண்டவர் சொல்லும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்க பலன் அடைந்து, அப்ப பலன் எதுக்காக தேவன் அந்த பலனை கொடுக்கிறார், மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாக
யூதயா, எருசலேம், யூதயா, சமாரியா, பூமி முழுவதும் நாம் சாட்சிகளாக இருக்கும்படியாக தான் தேவன் அப்படிங்கிறார். நம்மை பலப்படுத்துகிறவராக, பரிசுத்த ஆவியின் வல்லமையை நம்ம கொடுத்து தேவன் நம்மளை எடுத்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். ஆனா தேவ பலனை பெற்றுக்கொண்ட நமக்கு நாமே நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்மளால மேலும் மேலும் பலன் பெற முடியாதுங்க. அந்த சுயநலத்தை விட்டு நாம் வெளியில வரும்போது தான் இஸ்ரவேலை குறித்து தேவன் சொல்லும்போது தனக்கு தானே பலன் கொடுக்கக்கூடிய ஜனங்கள் திராட்சை செடி என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து தேவன் அங்கலாய்ப்ப வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். தனக்குத்தானே அது பலன் கொடுக்கும், மற்றவங்களுக்கு அது பிரயோஜனப்படவே படாது. இன்னைக்கு அப்படியாப்பட்ட சுயநல வாழ்க்கை எல்லாம் விட்டு நாம் வெளியே வரணும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா, நம்மளோட ஆசீர்வாதத்துல கொஞ்சம் எடுத்து நாம் ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும், கொஞ்சம் எடுத்து இல்லாத ஜனங்களுக்கு, ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும், மிஷினரி ஊழியங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இப்படி நாம் கொடுக்கும் போது கர்த்தர் மேலும் மேலும் நம்மளை ஆசை. என்னைக்கு நம்மளோட இருதயத்திலிருந்து சுயநலம் வெளியே போக ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு தான் வெகு ஜனங்கள் தேவன் நம்ம மூலம் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மளை எடுத்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். இப்ப 2 காரியம். ஒண்ணு, அவன் மனிதர்கள் தேவனை சார்ந்து அந்த மனுஷன் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் தான், ரொம்பலாம் கிடையாது. யோசேப்பு அவன் முழுவதுமாய் தேவனை சார்ந்து இந்த மனுஷன் தான். கொஞ்சத்துல போய் அவன் மனுஷனை சார்ந்து விட்டான், அது ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. கொஞ்சம் அவன் சுயமாய் யோசிக்க ஆரம்பிச்சான், அது தேவனுக்கு பிடிக்கவில்லை. மீண்டும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டிட்டு என்ன பண்ணிக்கிறான், இந்த காரியங்கள் எல்லாம் விட்டு வெளியே வரும்படியாக அவனை இன்னும் புடமிடுகிறார், இன்னும் அவன் பலப்படும்படியாக தேவன் செய்கிறார். அதெல்லாம் பலப்பட்டதுக்கு அப்புறம் எந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தானோ அதே பானபாத்திரக்காரன் என்ன பண்ணுகிறான், திருப்பி அவன் நினைவு கூறுகிறான். நினைவுக்கு அங்க பார்வோன்ட்டு போய் சொல்லும் போது அவனை கூப்பிட்டு வச்சு அவனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லும் போது அவன் நிலை நிறுத்தப்படுகிறத நாம் பார்க்க முடிகிறது. நீ கொஞ்சம் நம்மளோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். நம்ம இன்னைக்கு யாரை நாம் சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கு. ஈவன் நம்ம நீங்க மனைவி கணவனை சார்ந்திருப்பது, கணவன் மனைவியை சார்ந்திருப்பது, இதை காட்டிலும் நாம் தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எந்த தேவனை வைக்க வேண்டிய இடத்துல எந்த மனுஷனையும் கொண்டு நம்ம வைக்கவே கூடாதுங்க. என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கு கொடேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். விக்கிரகங்களுக்கு என் மகிமையை நான் கொடேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல ஆண்டவரை மாத்திரம் வச்சு நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளாக, நம்ம அவருக்கே நாம் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல மனிதர்களை கொண்டு வைக்கும் போது அதுதான் காரியங்கள் எல்லாம் தாமதப்படுத்து. நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் டிலே ஆகிறது. ஏன் லாஸ்ட் மினிட்ல ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்னவென்றால், தேவனை சார்ந்து இந்த மனுஷன் கொஞ்சம் நம் மனிதர்களை நாம் சார ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியங்கள் எல்லாம் டிலே படுத்துகிறார். அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில டிலே ஆகிறதுக்கு காரணம் என்னவென்றால், நம்மளுடைய நம்பிக்கை மனிதர்களை மேல மாற ஆரம்பிக்கும் போதுதான் தேவன் அந்த காரியங்களை மாற்றுகிறவராக. அதே போல சுயநலம் வரும்போதும் தேவன் காரியங்களை தாமதப்படுத்த. இந்த 2 காரியமும் நம்ம என்ன பண்ணும், பலவீனப்படுத்தும். 3வது ப்ராசஸ் பலப்படுத்தி நிலைநிறுத்தக்கூடிய, அந்த பலப்படுத்தக்கூடிய ப்ராசஸ்ல இந்த 2 காரியம், தேவனை சாராம மனுஷனை சார்ந்திருப்பது, சுயநலம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம தேவ பலத்தை இழக்கிற பிள்ளைகளாக நாம் நின்று கொண்டிருப்போம். இன்னைக்கு அது மாற வேண்டும். கர்த்தரை, யாக்கோபின் தேவனை நம்முடைய துணையாக நாம் கொண்டிருக்க வேண்டும். அந்த மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ கொஞ்சம் இதுவரை நீங்க உங்களோட வாழ்க்கை பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இதுவரை நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், யாரை வேணாலும் சார்ந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. இனி நான் மனுஷனை நான் சார மாட்டேன் ஆண்டவரே, இனி உண்மையே நான் சார்ந்திருப்பேன், உண்மையே நான் பற்றிக்கொள்வேன், நீர் நடத்துகிற பாதையில் நடக்க நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க தேவனை சார்ந்திருக்க ஆரம்பிங்க. அதே போல உங்களுடைய சுயநலங்கள் மாற வேண்டும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வாரத்துல 7 நாள்ல நம்ம எத்தனை நாள் நாம் தேவனோட இருக்கிறோம், எத்தனை நாள் நாம் தேவனுக்கு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். இடப்பட்ட நாட்கள்லாம் ஏதோ ஜெபம் பண்றோம் 1 மணி நேரம். ஆனா எத்தனை நாள் நாம் இறங்கி போய் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும், சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 4 ஆத்மாவை பார்த்து நாம் அவங்களுக்கு ஊழியம் செய்யற பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு அதெல்லாம் மாறும். நமக்கென்று நாம் வாழ்கிற பிள்ளைகளா இல்லாதபடிக்கு ஒரு ஏரியாவை தேர்ந்தெடுத்து அந்த ஏரியாவில் போய் நம்ம ப்ரேயர் வாக் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்லி அவங்களை ரட்சிப்புகளை நடத்த ஆரம்பிக்கும் போது தேவன் இன்னும் நம்மளை என்ன பண்ணுகிறார், ஆசீர்வாதத்தை நாம் உயர்த்துகிறார். அதனால சுயநலமாவே யோசிக்காதீங்க. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா இது ஆண்டவருடைய நாமத்துக்கு எப்படி பிரயோஜனப்படும் என்று சொல்லி அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு 1 மாசம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவோம், எல்லா பட்ஜெட்டையும் போட்டுருவோம். சம்பளம் வரத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய செலவும் அப்படிதான் இருக்கும்.
எல்லாத்துக்கும் பட்ஜெட்டை போட்டு கடைசியில ஷார்டேஜ்லாம் நிற்போம். ஆனா ஆண்டவர் சமூகத்துல வச்சுட்டு, ஆண்டவரே இதை நீங்க கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த தேவையெல்லாம் இருக்கு, நீங்க அதையும் பார்த்துக்கொள்ளுங்க, இதுல இருந்து நான் ஏதாவது தேவனுடைய ஊழியத்துக்கு எடுத்து மிச்சம் பண்ணி எடுத்து கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்க செபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அப்படியா என்ன பண்ணுவார், நம்மளை அவர் ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்கிற தேவனா. கொஞ்சமா இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அது பழுகி பெருகும். நிறைய வந்துச்சுன்னா என்ன பண்ணும், அது வந்ததும் தெரியாது போகும் தெரியாது. ஆனால் நிறைய வரக்கூடாதுங்கிறது, வந்தாலும் நாம் தேவனுக்கு என்று நாம் எதையாவது செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு உயர்த்துகிறவராக. ஒரு விஷயம் நம்ம எல்லாம் எழுந்து நாம் செபிக்கலாமா? கொஞ்சம் நாம் தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, இனி நான் எந்த விதத்திலும் மனிதர்களை நான் சார்ந்து விட மாட்டேன் ஆண்டவரே, எந்த விதத்திலும் ஆண்டவரே சுயநலமாய் நான் யோசிக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையே நான் முழுவதும் சார்ந்திருப்பேன் என்று சொல்லி ஒரு விஷயம் எல்லா வாய்களை திறந்து நாம் செபிக்கலாமா? இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் செபிக்கலாமா? நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரேப்பா, நன்றியோடு மே துதிக்கிறோம், நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரேப்பா, எங்களை அழைத்த தேவன் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் நீ நடத்த ஆண்டவரேப்பா, வல்லமையுள்ள கர்த்தர் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கும்படியாய் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பும்படியாய் ஆண்டவரேப்பா, இந்த நாளிலும் எங்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை மனிதர்களை சார்ந்திருந்தால் ஆண்டவரே, ஆண்டவரேப்பா நல்ல ஜெபத்தில் தொடங்கப்பட்ட காரியம் ஆண்டவரே, பின்னாட்கள்ல மனிதர்களை சார்ந்திருந்தா கர்த்தர் அந்த நாட்கள் நீ தயவாய் மன்னித்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்து நீங்க நிறுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே முழுவதுமாய் சார்ந்திருக்க கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீ பயிற்சிவிக்க முடியாது, நீ கற்றுக் கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் சுயநலம் மற்றவர்களாய் இந்த பூமியில வாழ ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம்ப்பா. நன்றியோடு மே துதிக்கிறோம்ப்பா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஒரு எல்லாம் செபிக்கலாமா? நன்றி ராஜா, நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் ஆண்டவரே நாங்கள் மனிதர்களை வைத்த காரியங்கள் ஆண்டவரே, உண்மை மேல ஆண்டவரே உண்மையில நம்பிக்கையை வைக்கிறது காட்டிலும் ஆண்டவரே மனிதர்கள் நம்பின காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த நாளில் ஆண்டவரே நீ தயவாய் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்கள் மேலே தயவு கூர்ந்து ஆண்டவரே, எங்களை நீ நினைத்தருளி ஆண்டவரே, அண்ணால் செபித்தது போல் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை நீ மறவாமல் நினைத்தருளி ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தர வேண்டும் என்று சொல்லி செபித்தது போல் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே செபிக்கக்கூடிய காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொண்டு ஆண்டவரே உண்மையே சார்ந்திருக்க நீ உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் நன்றியோடு மே துதிக்கிறோம்ப்பா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓட்டத்தில் நாங்கள் தனிமையாய் ஓடவில்லை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வருகிற தேவன் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே தகப்பன் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கும் வரை ஆண்டவரே எங்களை கைவிடாத ஒரு தேவன் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் இறுதி வரை நம்பும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நடியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே, நடியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நடியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும்
சொல்லுமா? நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னாலும் எங்களை நடத்தக்கூடிய தேவன் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உண்மை நம்புவோம் ஆண்டவரே. அப்பா, யோபு சொல்லுவது போல ஆண்டவரே, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுவது போல ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் முழுவதுமாய் சார்ந்திருக்க முடியாது, எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இந்த நாட்களில் நீர் ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். யாவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல நன்மைகளை ஒருபோதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்து விட்டு நாம் கடந்து செல்லலாம்.